கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாத வாக்கு தத்துவம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மே மாதம் வாக்கு தத்துவம் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது நிச்சயமாய் அற்புதங்களையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கடந்த மாதம் ஒரு சில தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம், கடந்த மாதத்துல ஏதோ ஒரு காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கவலை கொள்ளாதீர்கள், கர்த்தர் இந்த மாதம் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அப்ப மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். நம்மலாம் மாம்சத்துல இருக்கிறோம். அப்ப நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமையை ருசி பார்த்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமைக்காய் காத்திருந்தார்கள், அவர் மகிமையை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் அவருடைய மகிமையை பார்த்தார்கள். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை நிச்சயமாய் வெளிப்பட போகிறது. நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நிச்சயமாய் உங்களுடைய தொழில் காரியங்கள், நிச்சயமாய் ஊழியத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டே ஆகும். அப்ப இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல பயணம் செய்யும் பொழுது, கானானை நோக்கி பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் டே பை டே அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த நாளில் நாம் பரலோகத்துக்கு நேராக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டே ஆக வேண்டும். வெளிப்படும் பொழுதுதான் இந்த தேவன் நமக்கு வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுதுதான் நமக்கென்று ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறாரோ அந்த செயல்பாடுகள் நிச்சயமாய் வெற்றி அமையும். பிரியமானவர்களே, அப்ப தேவனுடைய மகிமை பகலில இஸ்ரவேல் மக்களுக்கு மேக ஸ்தம்பமாக வெளிப்பட்டார். மேக ஸ்தம்பமாக அந்த மேகத்தின் வழியாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அப்ப ஆசாரிப்பு கூடாரத்துல பார்க்கும்போது மேகத்தின் மூலமாக ஆசாரிப்பு கூடாரத்தை அந்த மேகம் மூடும். அந்த மேகம் மூடும் பொழுது அந்த மேகத்தின் வழியாக தேவன் பேசினார். அப்ப இரவுல இஸ்ரவேல் மக்களை அக்கினி ஸ்தம்பம் நடத்தியிருந்தது. அந்த அக்கினி ஸ்தம்பம் ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. இந்த காலை வேளையில தேவனுடைய மகிமை உங்களை சூழ பாளையம் இறங்கும் பொழுது தேவனுடைய மகிமை உங்களை பாதுகாக்கும் பிரியமானவர்களே. அப்படி மகிமை இறங்கும் பொழுதே நாம் பாதுகாப்புக்குள்ளாக மாறுகிறோம். அப்ப வனாந்தரத்துல பார்க்கும் பொழுது பகலில அந்த மேகம் ஒரு குளிர்ச்சியை தந்தது. இரவுல பார்க்கும் பொழுது வனாந்தரத்தின் அதிகமான உஷ்ணங்கள் அல்லது அதிகமான அந்த குளிரில் அவர் தாக்கு பிடிக்க வேண்டும் அல்லது காற்று விலங்குகிட்டு இருந்து அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இரவுல அக்கினி ஸ்தம்பமாக இறங்கினார். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் இரவுலையும் சரி பகலும் சரி ஒரு மகிமையை பார்த்தார்கள். இந்த மாதம் நீங்கள் மகிமையை பார்க்க போகிறீர்கள். பிரைஸ் காட். இந்த மாதம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகும். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்ப வனாந்தரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக, ஆமா, ஒரு இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடு சத்தம் உண்டாயிற்று. அப்ப இந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானனை குறித்து இடத்துல வாசிக்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானன் தான் வனாந்தரத்தின் சத்தமாக இருக்கிறார். வனாந்தரத்தின் வார்த்தை யார் அப்படின்னா யோவான் ஸ்நானன். வனாந்தரத்துல சப்தப்படக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் அந்த நகரத்துக்குள்ளாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் யோவான் ஸ்நானனோ வனாந்தரத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். வனாந்தரத்துல அவரை தேடி வந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர் தான் யோவான் ஸ்நானன். இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் சுலபமாக இருந்தது. அவர் வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை நீக்கினார், அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ரூட்ல நம் சில வழிகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது மகிமை நம்மை சந்திக்கும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யும் பொழுது நான் வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுதே மகிமை நம்மை சந்திக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் மகிமை சந்திக்கிறது. அப்ப பாகால் தெய்வமா அல்லது யெகோவா தெய்வமா என்கிற ஒரு கருத்து யுத்தம் வரும் பொழுது, அப்ப அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது, எலியா நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது தேவன் அப்ப நெருப்பு மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நெருப்பு மூலமாக தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம் இந்த காலை வேளையில. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை என்று பவுல் சொல்றார்.
அப்ப வானத்துக்குரிய மகிமை வேற, பறவைகளுக்குரிய மகிமை வேற, மனுஷனுக்குரிய மகிமை வேற, தேவ தூதருக்கு ஒரு மகிமை வேற, அப்ப தேவனுக்கு ஒரு மகிமை. இப்ப ஒவ்வொருக்கும் மகிமை பார்க்கிறோம். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் அப்டேட்டுக்காக மகிமை வேணும். அப்போ ஒவ்வொரு அந்த குளோரி டு குளோரி, அந்த குளோரிக்கு மேல நம்ம போகும் பொழுது நிச்சயமாய் தேவனை நாம் இன்னும் பிரதிபலிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். ஆமே. அப்ப நெருப்பு மூலமாய் பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று சொல்லும் பொழுது, அந்த சவாலான பணியில எலியா ஈடுபடும் பொழுது கர்த்தர் நெருப்பு மூலமாய் பதில் செய்தார். அப்ப மோசே சந்திக்க வேண்டும். அப்ப வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். யாத்ரா புத்தகத்தில் வாசிக்கிறோம், வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். அப்ப சகல சாஸ்திரங்களை கற்றறிந்த மோசே தேவன் தன்னை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாகவே முந்திக் கொண்டு ஒரு காரியத்தை ஈடுபடுகிறார். எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலுக்கு சண்டை வரும் பொழுது, அப்ப எகிப்தியரை கொன்று புதைக்கிறார். அப்ப இஸ்ரவேலுக்கும் இன்னொரு இஸ்ரவேலுக்கும் சண்டை வரும் பொழுது நியாயம் செய்ய விரும்புகிறார். அப்பொழுது பார்க்கும் பொழுது நேற்று அந்த எகிப்தியை கொன்று போட்டது போல என்னை கொன்று போடுவாயா அப்படி சொல்லும் பொழுது காரியம் வெளிப்பட்டதுன்னு சொல்லி வனாந்தரத்துல அந்த மீதியான் தேசத்துல போய் பதுங்கி கொள்கிறார். அப்ப ஆடுகளை மேய்க்கும்படி, ஆமா, அப்ப சகல சாஸ்திரங்களை கற்றறிந்த மோசே இப்ப 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வனாந்தரத்துல இருக்கும் பொழுது தேவன் அவரை சந்திக்கிறார். முட்செடியின் மூலமாக தம்முடைய மகிமை வெளிப்படுகிறார். அப்ப முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற முட்செடியை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று மோசே போகும் பொழுது முட்செடி எரியவில்லை, முட்செடி அவிந்து போகவில்லை, மாறாக அந்த ஃபயர் வந்துகிட்டு இருக்கு. தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் வனாந்தரத்தில் இருக்கிறதை போல உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை ஏப்ரல் மாதம் முழுவதும் அந்த வனாந்தரத்தின் மாதமா இருந்திருக்கலாம். வனாந்தரத்துல சுற்றி கொண்டே இருந்தார்கள். கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை மறக்கும் பொழுது, தேவனுடைய திட்டங்களை மறந்து இருக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் செய்தவரை நினைக்காமல் இருக்கும் பொழுது, இப்பொழுது கானானுக்குள் காதேஸ் பர்னேயால இருந்து 11 நாட்களுக்குள்ளாக கானானுக்குள் போக வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் கீழ்ப்படியாமல் சுற்றி கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படியே மகிமை வெளிப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். மே மாதம் நம்முடைய ரூட்டு நிச்சயமா கிளியர் ஆயிரும். அநேகருக்கு நிறைய ரூட்டு கிளியர் ஆகுது பிரதர். இந்த மே மாதம் அநேகருக்கு வியாதிகள் சுகமாகிறது. பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வருவீர்கள். நோயின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள். எகிப்துங்கிற இருள் வல்லமிலிருந்து இந்த மே மாதம் வெளியே வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சாலமோன் தேவாலயத்திலும் பார்க்கும் பொழுது அந்த மேகம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப சாலமோன் கட்டின ஆலயம், இஸ்ரவேல் மக்களுக்குள் அமைந்த தேவ ஆலயம், அதுக்கு முன்பாய் வரை சந்திப்பு கூடாரம், அதுக்கு முன்பாய் ஆசாரிப்பு கூடாரம், அதுக்கு முன்பாக வரும் ஒரு டென்ட்ல கர்த்தரை ஆராதித்தார்கள். அது ஆசாரியர் மட்டும் உள்ள போக முடியும். அப்ப இங்க பார்க்கும்போது முதலாக திருச்சபை தோன்றுகிறது, தேவாலயம் தோன்றுகிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கினதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில நீங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது, சில பேர் ஜெபம் பண்ணும் போதே மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தானியேல் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதே போல சாலமோன் ஜெபித்து முடித்த பிறகு அவருடைய மகிமை தேவனுடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஜெபம் வீண் என்று சொல்லக்கூடிய பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நில்லுங்க. ஜெபம் வீண் என்று சொல்லக்கூடிய ஊழியருக்கு எதிர்த்து நில்லுங்க. ஜெபம் வீண் என்று சொல்லக்கூடிய விசுவாச மக்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஜெபம் வீண் என்று சொல்லக்கூடிய சில அவிசுவாசிகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. அல்லது ஜெபம் வீண் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த மன கருத்துக்களுக்கும் உங்களுக்குள்ள பேசக்கூடிய அந்த பிசாசின் வல்லமை எதிர்த்து நில்லுங்க. ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் உண்டு. பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நல்ல ஜெபத்துக்கு தான் பதில் உண்டு. நல்ல ஜெபிக்கணும், தேவ சித்தத்துப்படி ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்த படிகள் இருக்கிறது. தேவனுக்கு விருப்பமான காரியத்தை ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சூழ்நிலைகள் திருவசனத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இங்கே சாலமோன் ஜெபிக்கும் பொழுது எலியா ஜெபத்தை பார்த்திருப்போம், எஸ்தர் ஜெபத்தை பார்த்திருப்போம். எஸ்தர் ஜெபம், எலியா ஜெபம், தானியேல் ஜெபம் அப்படி ஜெப குறிப்பே வச்சிருப்பாங்க. ஜெப கூட்டமே வச்சிருப்பாங்க. எஸ்தர் ஜெபக்குழு, தானியேல் ஜெபக்குழு, எஸ்ரா ஜெபக்குழு, இதெல்லாம் இருக்கு. ஆனா சாலமோனுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது ஒரு நீண்டதொரு ஜெப குறிப்பு, நீண்டதொரு ஜெபம் பிரதர். நீண்டதொரு ஜெபம் சிஸ்டர். அது அற்புதமான வார்த்தை.
அப்ப சாலமோன் ஜெபக்குழுன்னு யாருமே ஆரம்பிக்கல. சாலமோன் ஜெபக்குழு அங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்ப 2 நாளாகமம் பார்க்கும்போது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாய் சாலமோனுடைய ஜெபத்தை பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், சூப்பரான ஜெபம், அக்கினி எழும்பக்கூடிய ஜெபம், பாவ மன்னிப்புக்குரிய ஜெபம், தேவன்கிட்ட எப்படி சேர வேண்டும் என்கிற ஜெபம், யெகோவா எப்படி மனதுருக்க வேண்டும் என்ற ஜெபம், அப்படிப்பட்ட ஜெபத்தை சாலமோன் ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். ஞானமுள்ள ஜெபம். பிரைஸ் காட். இந்த காலை வேளையில ஜெபத்தை ஞானமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீ ஜெபிக்கிறதை மற்றவர்கள் பரியாசம் பண்ணினால் ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீ ஜெபிக்கும் போது மற்றவர்கள் ஸ்தோத்திரம் உங்கள் மேல் வெறுப்பை கக்கினால் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஜெபிக்கும் பொழுது தேவன் செயல்படாத போல உணர்வு இருந்தால் ஸ்தோத்திரம் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அப்படித்தான் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார் மோசே. அப்ப 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஸ்தோத்திரம் அதே முச்செடியை எத்தனையோ முறை பார்த்திருக்க முடியும். அதே ஓரை பருவத்துல எத்தனையோ முறை அந்த முச்செடியை பார்த்திருக்க முடியும். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த முச்செடி எரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் தேவனுடைய குளோரி, அந்த மகிமை அந்த முச்செடியில காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த டயத்துல சரியாக ஒர்க் அவுட் பண்ணுவார். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியத்துல தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். சோர்ந்து போக வேண்டாம். இங்க சாலமோன் ஜெபித்து முடிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துல ஒரு மகிமை நிரப்பினது. இந்த காலை வேளையில நம்முடைய ஆலயத்தில் தேவ ஆவியானவர் நிரப்புவாராக. நம்முடைய சரீரமாகிய தேவ ஆலயத்தை, சரீரமாகிய ஆலயத்தை அப்படி மகிமை நிரப்புவதாக. ஆமென். நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக, நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. ஆமென். அப்படி மகிமை நிரப்பப்படும் பொழுது தரித்திரம் வெளியே வருகிறது. அப்படி மகிமை வெளிப்படும் பொழுது வியாதிகள் வெளியேறுகிறது. அவர் மகிமை வெளிப்படும் பொழுது எதிரிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஒருவேளை எதிரிகளை குறித்து பயமுறுத்த வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கலாம். எதிரிகள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பக்கத்துல தேவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். தேவ தூதர் உங்களை நிச்சயமா பாதுகாப்பார்கள். அதுல வாசிக்கிற 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2ல வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்ப ஆசாரிகள் யார் என்றால் பரிசுத்தவான்கள். ஆசாரிகள் யார் என்றால் ஆரோனுடைய சந்ததி. ஆசாரியர்களே உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு மகிமை காணப்பட்டது. ஆசாரியர்களே உள்ளே போய் ஆலயத்துக்குரிய அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு, ஆலயத்துக்குரிய அந்த மெட்டீரியல்ல என்னென்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமை நிரப்பினது. பிரைஸ் காட். இந்த காலை வேளையில ஆமா, ஆலயத்துக்குள்ளாக மகிமை தான் நிரப்பணும். இன்னைக்கு புகையை போடுறதை பார்க்கிறோம், கலர் கலர் லைட்டை போடுறதை பார்க்கிறோம், அவன் ஏதோ காரியம் செய்யற பார்க்கிறோம். ஆனால் மகிமை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்ப உண்மையில தேவனுடைய மகிமை நிரப்பப்படும் பொழுதுதான் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுதுதான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுதுதான் மக்கள் சுகமடைவார்கள். அப்ப மகிமை வெளிப்படுவதற்காகத்தான் ஊழியக்காரர் பிரயாசப்பட வேண்டும். மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசிகள் பிரயாசப்பட வேண்டும். அப்ப விசுவாசிக்குள்ளாக விசுவாசி குடும்பத்துக்குள்ளாக மகிமை வெளிப்படும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் கதற வேண்டிய அவசியமே இல்லை. அவனே ஆமா, உங்கள் தெய்வத்தை ஆராதிக்க விரும்புகிறேன், சபைக்கு வரலாமான்னு கேட்கிற அளவுக்கு நாம் ஆசிரியக்கப்பட்ட காரியத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். மகிமை வெளியரங்கமாக வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம். மகிமை உள்ள இருக்கு சார், அது வெளியரங்கமாக வேண்டும். அப்ப செண்டு பாட்டில் வாங்குறோம், அக்டர் வாங்குறோம். ஆனா அது அந்த புட்டிக்குள்ள அந்த கண்ணாடி அதுல வைத்திருக்கிற வரைக்கும் அக்டருடைய மனம் வெளியே வருவதில்லை. அப்ப அக்டர் செண்டு எடுத்து அப்ப அடிக்கும் போதுதான் ஆமா நம்முடைய சரீரத்துல ஆமா தேய்க்கும் பொழுதுதான் ஆமா ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த அதோடைய மனம் வெளியே இருக்குது, வெளியே வருது. ஆமா, அந்த நறுமணம் இப்ப பார்க்கும்போது அப்ப அப்படியே நறுமணம் வெளியே வரும் பொழுது ஆமா சில பேர் ஒரே பர்ஃபியூம் யூஸ் பண்ணுவான். அதை பார்க்கும்போது அந்த நபர் வந்துட்டாரு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள இருக்குது. அது வெளியரங்கமாக வேண்டும் பிரதர். ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் சிஸ்டர். இந்த மே மாதத்துல நாம் இதை ஆழமா சிந்திப்போம். அந்த வசனத்தை ஆழமா சிந்திப்போம். வனாந்தரத்துல அந்த கூப்பிடுற சத்தம் யாரு அப்படின்னா, அவர் யார் அப்படின்னா யோவான் ஸ்நானன். அப்ப வழியை படுத்தக்கூடிய மனிதன், வனாந்தரி சத்தமாக இருந்த மனிதன். இப்ப அந்த சத்தம், அந்த வனாந்தரத்து சத்தம், அதாவது அந்த யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆமா முதல்ல ஒரு இடத்துல ட்ராக் போடணும். ட்ராக் போட்டா தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ட்ரெயின் ஓடும். ஆமா, அப்ப ட்ராக்கே இல்லாத இடத்துல ட்ரெயின் ஓட வாய்ப்பே இல்லை. இப்போ வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது, ரோடு போடும் பொழுது பஸ் உண்டாகுது.
ஆமா, ரோடு போடும்போது ஆமா ட்ரெயின் போக்குவரத்து ரெடி ஆகிருது. இங்க பார்க்கும்போது வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தமாய் இருந்த யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது இயேசுடைய மகிமையை ஈஸியாக இயேசுவின் மகிமை வெளியரங்கமாக்கப்பட்டது. மக்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் காட். எனவே இந்த காலை வேளையில உங்களுக்குள்ள மகிமை இருக்குது, சந்தேகமே இல்லை. நமக்குள்ள மகிமை இருக்கிறது, சந்தேகம் இல்லை. அது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆமே, அது வெளியரங்கமாகாமல் இருக்கிறது. அப்ப நம்ம செபிக்க வேண்டியது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். இந்த மாதம் வெளியரங்கமாகித்தான் ஆக வேண்டும். இந்த மாதம் கர்த்தருக்கென்று நான் ஏதாவது ஒரு செய்துதான் ஆக வேண்டும். இந்த மாதம் ஆத்தும அறுவடையில் நான் தீவிரமாக இறங்கித்தான் ஆக வேண்டும். இந்த மாதம் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். இன்னொரு சம்பவத்தை உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே தேவாலயத்துக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அதுல வாசிக்கும் போது ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள் போனார்கள். அங்க பார்க்கும்போது சாலமோன் ஜெபிக்கும் பொழுது, அதே தேவாலயத்துக்குள்ளாக சாலமோன் ஜெபிக்கும் பொழுது மகிமை வெளிப்பட்டது. இங்க பார்க்கும்போது ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்துல, அப்ப ஜெப வேலை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப ஜெப வேளையில நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் தருகிறார் என்கிற நிச்சயத்தோடு கடந்து செல்ல வேண்டும். ஜெப வேலை என்பது ஆமா, ஒவ்வொருத்தரும் பிரேயருக்கு டைம் போடணும், சாப்பாடுக்கு டைம் போடுறோம். ஆமா, எப்ப எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போடுறோம். ஆமா, எப்ப நான் தூங்கணும், எப்ப நான் மொபைல் பார்க்கணும், எப்போ ஒரு காரியம் செய்ய வேண்டும், எப்போ டூர் போடணும், எப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் போடுற மாதிரி நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஜெபிப்பதற்காக ஒரு நேரத்தை நான் முன்குறிக்க வேண்டும், அல்லது எப்போது ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அவ்வளவுதான். அப்ப சொல்லும்போது ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்துல பிரவேசிக்கிறவர்களிடத்துல பிச்சை கேட்கும்படியாக நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஆமா, பிச்சை கேட்கும்படி, தர்மம் கேட்கும்படி, ஆமா, உதவி கேட்கும்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் யாருன்னா, ஆமா, நடக்க முடியாதவர், சப்பானி என்று போட்டிருக்கு. அப்ப சப்பானின்னு சொல்லக்கூடாது நமக்கு. ஆமா, நடக்க முடியாதவர், முடவர். அப்ப முடவரை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து அந்த முடவரை கொண்டு வந்து எங்க வைப்பாங்க அப்படின்னா தேவாலயத்துல வைப்பார்கள். தேவாலயத்துல வைக்கும் பொழுது, ஆமா, தேவாலயத்துக்கு வெளியில வாசல்ல வைக்கும் பொழுது திருச்சபைக்குள்ள வருடத்துல அவர் பிச்சை கேட்பார், தர்மம் கேட்பார். இன்றைக்கு எல்லா கோயில்கள் வாசல்ல இருப்பார்கள். ஆமா, அதனால கோயில் வாசல் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்குள் போனால் நான் சுகமாவேங்கிற நம்பிக்கையோடு போனால் நிச்சயமாய் சுகமாவார்கள். அப்ப தேவாலயத்துக்கு வெளியே நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவாலயத்துக்குள் ஒரு நாள் போக வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் நிச்சயமாய் அதுக்கப்புறம் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவாலயத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆமா, அவனை வீட்டுல இருந்து சுமந்து கொண்டு வச்சிருவாங்க. ஆமா, அது ஒரு நல்ல வேலையா இருக்கிறது. இவர் ஒவ்வொரு நாளும் தேவாலய வாசல் இருந்து பிச்சை எடுக்கிறான். அப்ப அது ஒரு நல்ல ஒரு வருமானமாய் கண்டார்கள். அதனால என்ன பண்றாங்கன்னா, டெய்லி அவனை தூக்கிட்டு வந்து அந்த அலங்கார வாசல்ங்கிற அந்த வாசல் பக்கத்துல அந்த சப்பானியை கொண்டு வச்சிருவாங்க. அந்த முடவரை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். அப்ப சொல்லும் பொழுது தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்ப பார்க்கும்போது, ஆமா, இப்பதான் அந்த சம்பவத்துக்குள்ள வர்றேன். பேதுருவையும் யோவானையும் பார்த்து அந்த ரெகுலராய் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த சப்பானி கேட்கிறான். கேட்கும்பொழுது இப்போ ஏற்கனவே யோவானும் பேதுரும் யோவானும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுதே மகிமையை ருசி பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்ப யோவான் பழைய யோவான் அல்ல, பழைய பேதுரு அல்ல. இப்ப குளோரியில வாழக்கூடியவர்கள், பரிசுத்தாவின் வல்லமைக்குள் வாழக்கூடியவர்கள், மகிமையின் வேற லெவல்ல வாழக்கூடியவர்கள். இப்ப பழைய பேதுருவை பார்க்க முடியாது. ஏன்னா பேதுரு நிழல் பட்டு சுகமாய் கொண்டிருக்கிறார்கள். பேதுரு நிழல்பட்டு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. மரித்த பிரேதத்தை ஜெபிக்கும் பொழுது உயிரடைகிறார்கள். அப்ப பேதுரு மூலமாய் பல அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் மூலமாய் பல வெளிப்பாடுகள், ரெவலேஷன் வார்த்தையில் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதில் பழைய மகிமைக்குள் உள்ள புதிய மகிமைக்குள்ளாக, வெளியரங்கமாக மகிமைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அப்படின்னா யோவானும் பேதுருவும் வாழ்ந்து கொண்டிருக்காரு. இப்ப பிச்சை எடுக்கக்கூடிய நபர் அவர்களை பார்த்து கேட்கும் போது இப்பதான் மகிமை வெளிப்பட போகுது. ஆமென் சொல்லுங்களேன். இப்பதான் அந்த உதவி கேட்கும் போது மகிமை வெளிப்பட போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஆமா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். அப்ப நோக்கி பார், ஐ கான்டாக்ட்.
ஆமா, நோக்கி பாரு சொல்லும் பொழுது அப்பொழுது பேரு அவன் அவரிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். சில நேரம் நம்மளும் தேவனை நோக்கி பார்க்கணும். உலகம் நம்மளை கைவிடும் பொழுது, ஆமா, கைவிடுறதுக்கு முன்னாடியே நோக்கி பார்த்துடணும். ஆமா, சில நண்பர்கள் கைவிட்டுருவாங்க, சில எதிரிகள் கைவிட்டுருவாங்க. ஆமா, எதிரிகள் சில நேரம் உதவி செய்யாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவன் எதிர்த்துட்டே இருந்தாலும் அந்த நேரம் கூட நம்ம ஏதோ வேற யோசிச்சிருக்கலாம். சில எதிரிகள் கூட அமைதியான உடனே நம்ம கூட கடைசி வேற பிளான்ல போய் தோத்து போயிடும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நோக்கிப்பார். ஆமா, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகம் வெக்கப்பட்டு போகவில்லை. அப்ப யெகோவா நான் நோக்கி பார்க்கணும். இங்க பார்க்கும்போது அந்த நபர் பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்க்கும் பொழுது அப்பொழுது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளோடு கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இங்க பார்க்கும்போது வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பவர்ஃபுல்லான ஒரு வல்லமை உள்ள ஒரு நாமம், ஒரு பெயர். அந்த இயேசுவின் நாமத்தினால நீ சுகமா எழுந்து நடக்கணும் சொல்லி வார்த்தையை அனுப்பிட்டு வீட்டுக்கு போகல, வார்த்தையை அனுப்பிட்டு சபைக்குள்ள போகல, வார்த்தையை அனுப்பி என்ன பண்றான்னா வலது கையை பிடிச்சி அவனை தூக்கி வர்றதை பார்க்கணும். தூக்கும் பொழுது அந்த 2 கால்கள், அவன் பலன் இல்லாத கால்கள், அவ சுருட்டப்பட்டிருந்த கால்கள், வளராத கால்கள், சூம்பி போன கால்கள், கரடு மூடான கால்கள் பலன் கொண்டு நிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான், குதிக்க ஆரம்பிக்கிறான், நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகல சார், தேவாலயத்துக்குள்ளாக உள்ள போனதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில மகிமை சந்திக்கும் பொழுது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியே வீட்டுக்கு போயிடாதீங்க. மறுபடியும் அவருடைய மகிமைக்காக நன்றி சொல்லி இன்னும் அவருடைய மகிமை இன்னும் பெற்றுக்கொள்வதற்காக உள்ள போங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த சப்பானியா இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். இத்தனை வருஷம் அவன் பிச்சை எடுத்துட்டான். ஆனா இத்தனை வருஷத்துல அவன் பேதுருவை பார்க்கல, இத்தனை வருஷத்துல யோவானை பார்க்கல. அவன் கரெக்டா பார்த்திருந்தான்னா என்னைக்கு சுகமாயிருக்க முடியும். அப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை அவன் பார்த்திருந்தான்னா சுகமாயிருக்க முடியும். இயேசுவை பார்க்கல, ஆனால் கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். சித்தம் இருந்ததுனால தான் அந்த சப்பானியை இயேசு தம்முடைய சீசரை கொண்டு சுகமாக்கினார். இந்த காலை வேளையில சுகமாக்காத வியாதிகள் ஒன்றுமே இல்லை, குணமாக்கப்படாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு குணமாக்குகிறார். யெகோவா ரஃபா குணமாக்குறார். ஒருவேளை மருத்துவமனையில புரண்டு கூட படுக்க முடியல சார், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை சில பேருக்கு படுத்து புண்ணாய் இருக்கும். கர்த்தர் உங்களை சுகமாக்குற, அவரை நம்புங்க. யெகோவா தேவன் உங்களை சுகமாக்குற. நல்ல ஊழியரை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு செபிப்பார்கள், சுகமாவீர்கள், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப பார்க்கும் பொழுது அந்த முடவர் நடக்கிறார், குதித்தெழுகிறார். இப்ப ஒரே சந்தோஷம், தேவாலயத்துக்குள்ளே போய் கர்த்தரை ஆராதிக்கிறார். ஒரு மகிமை வெளிப்பட்டது. இந்த காலை வேளையில இதே போல 2 மகிமைகளோடு பகிர்ந்து கொண்டேன். சாலமோன் தேவாலயத்தில் வெளிப்பட்ட மகிமை, அப்போ சில இந்த இடத்துல அந்த முடவருங்கிற அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட தேவனுடைய மகிமை, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமை வெளிப்படும். மே மாதமே நீங்க மகிமைக்குள்ள வாழ்வீங்க. ஏன்னா மே மாதமே மெய்ப்பனாகிய பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாய் மேய்ப்பார். அவரை நம்புங்க, அவரோடு பயணிங்க, நீங்கள் நிச்சயமாய். அப்ப மகிமைக்காக எல்லாரும் அந்த மகிமையை சிந்திச்சாங்க சார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுகள் முதலாவது கொடுங்க. கர்த்தரை கொடுங்க. கர்த்தரை செகண்ட் ரேங்க்ல வைக்காதீங்க, கர்த்தரை தேர்ட் ரேங்க் வைக்காதீங்க, 4th 5th வைக்காதீங்க. கர்த்தரை முதல் இடத்துல வைங்க. ஆமென் சொல்லுங்களேன். முதல் இடத்துல பணம் அல்ல, முதல் இடத்துல தங்கம் அல்ல, முதல் இடத்துல நீங்கள் விரும்பக்கூடிய வாகனம் அல்ல, வீடு அல்ல, மனைவி பிள்ளைகள் அல்ல. முதல் இடத்துல கர்த்தரை வைக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அதுக்கப்புறம் மற்ற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்ப முதல் இடத்துல ஏதோ ஒண்ணு வச்சுட்டு மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் அல்லது தொழில் அல்லது பிசினஸ் இதெல்லாம் முதல் இடத்துல வச்சுட்டு கர்த்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு கடைசி பிரச்சனையோடு வாழ்வதை விட முதல் இடத்துல கர்த்தரை வைத்து விட்டு எல்லாமே சமாதானமாக இருக்கிறது தான் சூப்பர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நிச்சயம் மகிமை வெளிப்படும். சோர்ந்து போகாதீங்க, மகிமைக்குள்ள வாங்க. ஒருவேளை ஒரு சில மாதங்கள் பின்வாங்கி போயிருந்தார், தேவனுடைய வார்த்தை நான் வாசிக்க மாட்டேன், தேவனுடைய மனசுடைய மூலமா சொல்லக்கூடிய திருச்ச வார்த்தை கேட்க மாட்டேன், திருச்சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகள் இருந்தாலும் பரவாயில்லை, மறுபடியும் தேவனை தேடுங்க. நிச்சயமாய் மகிமை வெளிப்படும். அந்த மகிமை வெளியரங்கமாகும். அந்த மகிமை உங்களை வாழ வைக்கும்.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.